ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டோக்கியோ அவங்களோட நெய்பர் ஃப்ரெண்ட் ஆமி, அவங்கள விட ஒரு வயசு பெருசு இருக்கும் ஆமிக்கு. ஸோ ஆமி பேபியோட ஃபன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அண்ட் கேரளா ஸ்டைலில் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்றதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களோட பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஷர்மிளா. ஸோ இது அவங்களுக்காக. உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு துவரம் பருப்பு, பூண்டு ரெண்டையுமே வந்துட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வர வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இந்த 3ஐயும் போட்டு அதுக்கப்புறம் கோகனட் பேஸ்ட்டு, இது வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக வேண்டாம், ஒரு 1/2 மூடி கோகனட்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு ஒரு கொரன்னு அரைச்சிட்டு அதையும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சா போதும். இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லைங்க, இது முருங்கைக்கீரை வந்துட்டு வேகமாக வந்துட்டு பாயில் ஆகிடும். இது பாயில் ஆனதுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிடுறோம். ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா முருங்கைக்கீரை சாம்பார். பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு தாளிக்கிற பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அண்ட் நம்ம இஷ்டம் தான், நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நமக்கு இஷ்டப்பட்ட எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு அது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம சாம்பாரில் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம கடுகு எதுவுமே யூஸ் பண்ணாங்க, பட் டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. வெரி சிம்பிள் ரெசிபி இது. 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Good girl. Clap, clap. Turkey. Bushka. Turkey. എന്താ ചെയ്യുന്നേ? നല്ല ക്ലിപ്പ് വന്നിട്ടില്ല. ഹായ് പറ ടോക്കി. ഹായ് ഹായ് ടോക്കി. ഹായ്. ടോക്കി പിന്നിലേക്ക് വീഴൂ കേട്ടോ. ആമി ആമി. താങ്ക് യു പറ. അവിടെ പോയിരുന്നോ? ആമി എന്തായി? സൈലന്റ് ആയി. അല്ല ഇവര് എന്താ ചെയ്യുന്നുണ്ടെന്ന് ആലോചിച്ചിട്ടിരിക്കുക അല്ലേ? ഓക്കെ ഓക്കെ. ഇത് വേണോ? ഇത് കുട്ടോ? ബോബോ. അത് ബോബോ. ബോബോക്ക് കണ്ണു പോയിന്ന്. പാവല്ലേ? വാവ്, ബാബ അല്ലേ? ഓക്കെ ഓക്കെ. ഇതിപ്പോ സ്പൈഡർമാൻ ആയോ? ഞങ്ങൾക്കത് ബാബ. ഇതെന്താ ഇത്? അത് ബ്രിഞ്ചാൽ. ബ്രിഞ്ചാൽ. ഇത് ഗ്രീൻ ചില്ലി, പിന്നെ ഇത് ബ്രിഞ്ചാൽ. ആമി പറ. ആമി. ആമീസ് ഗാർഡൻ പറ. ഹായ് പറ. ആമി ഹായ് പറ. ആമി ഇങ്ങനെ പറ. ഹായ്. ആമീസ് ഗാർഡൻ. അങ്ങോട്ടല്ല.
നമ്മുടെ മുറ്റത്തേക്ക് ഇറങ്ങിയോ? ശരി. ഇവിടെ കടത്താകുമ്പോ ഇവിടെ പട്ടി കടിച്ചുകൊണ്ട് കാലിന് പിടിച്ചിട്ട് ഇവിടെ കമ്പി കൊണ്ടു. ഹായ്. സാനിക്ക് എടുക്കണ്ട്. സാനിമല്ല, ഇത് ആമി. ആമിക്ക് തരാം. ഒരു രണ്ടാളും കൂടി അതാ ഇതിനുള്ളിൽ പോയി പൂച്ചയോ അതാ ഇതിനുള്ളിൽ അതിന്റെ ഉള്ളും പോയിട്ടില്ല. അതിന്റെ കോക്കാച്ചി ഉണ്ടാവും. കോക്കാച്ചി അതിങ്ങനെ കടിച്ചു വന്നിട്ട് നമ്മളെ തിന്നും. അതിന്റെ ഉള്ളിൽ കോക്കാച്ചി ഉണ്ട്. കൈയിട്ടോക്ക്. അയ്യോ, കൈയിടണ്ട, കടിക്കും. ആരെങ്കിലും കോക്കാച്ചി കോക്കാച്ചിയോ? ഇതൊക്കെ അവിടെ പോയിട്ട് സ്റ്റോപ്പ് ആക്കണം കേട്ടോ. ഇത് പോയി. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களோட ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. பை பாய்.